அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளி அருகே குளப்புறம் வரவளை பகுதியில் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றார்கள். மேலும் கோயில் அருகே பத்ரகாளி அம்மனுக்கு அழகான பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை திறப்பு விழாவும் நடைபெற்றது. இந்த காட்சிகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். என்ற ஆர்வத்தோடு பரிசு
குழந்தை குறை இருக்கிற நேரத்தில் ஐஸ்கிரீம் கேட்டாச்சுன்னா வாங்கி கொடுப்போம், அடிதான் கொடுப்போம் இல்லையா? அதனால எது குழந்தைக்கு நன்மையோ அதைத்தான் நாம கொடுப்போம். அதே மாதிரி இறைவனை பற்றி சொல்லும் போது மணிவாசல் பெருமான் சொல்றார், வாழ்வினை துட்டும் தாயினும் சாரம் பறிவுடையவர் அப்படின்னு சொல்றார். அம்மாவுடன் அன்பானவர் கருணையானவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் தருவார். வேதத்திலே ஒரு மந்திரம் இருக்கிறது, எப்பத்திரம் தன்னாசுவ, எது எனக்கு நல்லதோ அதை கொடு. இந்த உணர்வு நமக்கு இருக்கு. அதை நாம தெரிஞ்சுட்டோம்னா கடவுளை மாத்திட்டு இருக்க மாட்டோம். அப்போ இறைவனை நாம் தரிசிக்க முடியும், அதை நாம தரிசனம் பண்ண முடியும். நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் பிரச்சனை. நமக்கு வீட்டுல அம்மா ஐஸ்கிரீம் வாங்க பைசா கொடுக்கலையா அழுக வரும், கண்ணீர் வரும். அதுக்கப்புறம் படிச்சு பாஸ் ஆகும் போது பாஸ் ஆகலைன்னா கண்ணீர் வரும். அதுக்கப்புறம் வைரம் நகை கிடைக்கலையாண்டா கண்ணீர் வரும். அதில் நல்ல பட்டு கூட கிடைக்காட்டா கண்ணீர் வரும். என்னைக்காவது கடவுளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் நாம செஞ்சு இருக்கிறோம். யோசப் பெருமான் சொல்றார், வினையே அழுதால் உன்னை பெறலாமே. கடவுளுக்காக நாம அழுது இருக்கமா? இன்னைக்கு தேவையிட்டு யாராவது கேட்டோமா, தேவி எனக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி கேட்கல. ஏன்னா நாம உலக பொருட்களே மயங்கி கிடக்கிறோம். விவேகானந்தம் சொல்ல, சமயம் என்பது சாதாரண மனிதனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை இறைநிலைக்கும் அழைத்து செல்வது. நாம் இறைநிலை அடைவதற்கு நம்முடைய சமயம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் நாம அதை தெரியாம நாம இந்த உலக மாயையில் அகப்பட்டு உலக இன்பங்களுக்காக நாம அதன் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இதே மாதிரியான கும்பாபிஷேகங்கள் நடக்கும் பொழுது அந்த இறை சக்தி அந்த கும்பத்திலே ஆவாகனம் பண்ணி அங்கே அபிஷேகம் பண்ணும் போது அந்த இறை சக்தி நமக்குள்ள பாய்ந்து நமக்கு அந்த ஆன்மீக எழுச்சி, ஆன்மீகம் வேற எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே இருக்கு. விவேகானந்தர் சொல்றார், இங்கு சோதிச்சு போட்டு ஜெயிட்டி வாங்கி அப்படின்னு சொல்றார். எல்லாருக்குள்ள ஒரே அளவு சக்தி தான் கொடுத்திருக்கிறார். அந்த சக்தி பொட்டன்ஷியலை கைநீட்டி ஆகணும். விவேகானந்தர் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணார். அதனால என்னை உலகம் முழுக்க விவேகானந்தர் பற்றி சொல்றாங்க. அவர் தெரிந்த அதே சக்தி நம்முடைய இருக்குன்னு நான் சொல்ல அவரே சொல்றார். All power is within you. You can do anything and everything சொல்றார். அந்த நம்பிக்கையோட இறைவனுடைய அந்த சக்தியை, நமக்குள்ள இருக்க சக்தியை நாம வெளிக்கொண்டுவதற்கு எளியாத்தான வழின்னு சொல்லி எல்லா பெரியவர்கள் சொல்றது இறை நாமத்தை சொல்லுவது, இறைவனுடைய நாமத்தை திரும்பி திரும்பி சொல்றது. ஆனா தினசரி ஒவ்வொரு நாம மாத்திட்டு கூடாது. இன்னைக்கு சொன்னேன், வெளியில போனோன்னு யாரோ ஒருத்தர் முளைச்சாங்கோ, அதனால நாளைக்கு விடாமுடா அப்படி இல்லை. ஒரு நாமம் எடுத்தோம்னா உயிருள்ளவரே அந்த நாமத்தை நாம விடாமல் சொல்லணும். சிக்கனை பிடித்தேன் எங்கள் அருள்வது என்று நம்முடைய மணிவாசல் பெருமான் சொல்றார். அதனால ஏதாவது ஒரு நாமத்தை வடிவத்தை நமக்குன்னு எடுத்துட்டு அதை தினசரி நாம ஜபம் செய்தோம் என்றால் காலை உடல் சுத்தி செய்துவிட்டு ஒரு 108 தடவையாவது ஜபம் செய்துவிட்டு நம்முடைய பணியை தொடங்குகிறோம் என்றால் எல்லாம் சிறப்பாக அமையும்.